ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சிக்கன் கறி குழம்பு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நமக்கு தேவையான பொருள் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகப்பொடி, பெப்பர் தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, ஆஸ் யூஷுவல் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு, இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி சிக்கன் தேவைப்படும், முருங்கைக்காய் தேவைப்படும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும், கட் பண்ணி வச்ச வெங்காயம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடியது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா கலந்து வதக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் இப்போ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணணும். ஸோ மிளகு சீரக பொடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஸோ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும், நல்லா மேஷ் ஆகணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மர்ஜ் ஆகும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கணும். வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிளகா பொடி ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா தீஞ்சிரும். அதனால் ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தீயாமல் கொஞ்சம் அதே சமயம் பச்சை வாசனையும் போகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா குக் பண்ணிக்கணும்.
இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலாவில் சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கனை நல்லா பெரட்டி விடணும். இருக்கிற மசாலாலாம் ஒரு சிக்கன் பீஸ்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். ஸோ நல்லா பெரட்டி விட்டுட்டு சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குழம்பு கொதிச்சிருக்கும். ஒரு ஹாஃப் குக்டாக சிக்கன் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காயை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் குக் ஆகிற வரைக்கும் தட்டு போட்டு மூடிட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். இந்த முருங்கைக்காவும் நல்லா குக் ஆகணும். ஸோ தட்டு போட்டு மூடிடுங்க. அது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, சோம்பு இது 3 சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். தட்டு எடுத்து பார்த்தோன்னா குழம்பு குக் ஆகிருக்கும். ஸோ நல்லா வெந்துருச்சு, சிக்கனும் முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அரைச்சி வச்சுருக்கீங்கள தேங்காய், அந்த தேங்காய் விழுதை வந்து இந்த குழம்புல கொட்டிட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா வெந்துருச்சு, நல்ல மணமாகவும் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம், நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக கார்னிஷிங்காகவும் ஃப்ளேவருக்காகவும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆஸ் யூஷுவல் கேஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, see you, tata, bye bye.